ஒரு காலத்தில் ராஜு என்ற ஏழை தொப்பி விற்பனையாளர் இருந்தார். அவர் கிராமம் கிராமமாகச் சென்று வண்ணமயமான தொப்பிகளை விற்று வந்தார். சிவப்பு, நீலம், மஞ்சள் மற்றும் பச்சை. ஒரு நாள் நீண்ட நடைப்பயணத்திற்குப் பிறகு ஒரு சூடான மதியம் ராஜு மிகவும் சோர்வாக உணர்ந்தான். ஒரு பெரிய நிழல் தரும் ஆலமரத்தைக் கண்டான். ஒரு தூக்கம் போட முடிவு செய்தான். அவன் தன் கனமான கூடை தொப்பிகளை அருகில் வைத்து நிழலில் படுக்க வைத்து விரைவில் அயர்ந்து தூங்கிவிட்டான். அந்த மரத்தில் மிகவும் குறும்புக்கார குரங்குகளின் கூட்டம் வசித்து வருவது அவனுக்கு தெரியாது. ராஜு குரட்டை விட்டபடி இருந்தபோது குரங்குகள் கிளைகளில் இருந்து ஊர்ந்து கீழே இறங்கின. பளபளப்பான வண்ணமயமான தொப்பிகளைக் கண்ட அவை அவற்றை எடுத்துக்கொண்டு மீண்டும் மரத்தின் மேல் பாய்ந்தன. ஒவ்வொரு குரங்கும் அதன் தலையில் ஒரு தொப்பியை போட்டுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் அரட்டை அடித்துக் கொண்டிருந்தன. ஒரு சிறிய ஃபேஷன் ஷோ போல தெரிந்தது. சில மணி நேரம் கழித்து ராஜு விழித்தான். கொட்டாவி விட்டு நீட்டி தன் பயணத்தை தொடர தன் கூடையை நோக்கி கை நீட்டினான். என்ன என்று கத்தினான். கூடை முற்றிலும் காலியாக இருந்தது. ராஜு இங்கேயும் அங்கேயும் பார்த்தான். ஆனால் அவனால் தன் தொப்பிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவன் மேலே பார்த்தான். குரங்குகள் தன் விலை மதிப்பற்ற பொருட்களை அணிந்திருப்பதைக் கண்டான். ஏய், என் தொப்பிகளை திருப்பிக் கொடு! ராஜு முஷ்டியை ஆட்டியபடி கத்தினான். குரங்குகள் பதிலுக்கு பேசி அவனை நோக்கி முஷ்டியை ஆட்டின. ஆனால் ஒரு தொப்பியை கூட திருப்பிக் கொடுக்கவில்லை. ராஜு கோபம் அடைந்தான். அவன் ஒரு சிறிய கல்லை எடுத்து அவர்கள் மீது எறிந்தான். குரங்குகள் உடனடியாக மரத்திலிருந்து பழங்களை பிடுங்கி அவன் மீது வீசின. நீங்க குறும்புக்கார குரங்குகளா? ராஜு விரக்தியில் தன் தலைமுடியை பிடித்துக் கொண்டு அழுதான். உடனே எல்லா குரங்குகளும் தங்கள் தலைகளை பிடித்துக்கொண்டு தங்கள் தலைமுடியை பிடித்து இழுத்தன. திடீரென்று ராஜு ஏதோ ஒன்றை உணர்ந்தான். ஒரு நிமிஷம் இரு, அவன் நினைத்தான். இந்த குரங்குகள் நான் செய்யும் அனைத்தையும் பின்பற்றுகின்றன. அவன் முகத்தில் ஒரு தந்திரமான புன்னகை தோன்றியது. அவன் ஒரு தந்திரம் செய்ய முடிவு செய்தான். ராஜு தன் தலையிலிருந்து தொப்பியை கழற்றினான். கூர்ந்து கவனித்த குரங்குகள் தங்கள் தொப்பிகளையும் கழற்றின. ராஜு தன் தொப்பியை அவன் முன்னால் தரையில் வீசினான். அவன் எதிர்பார்த்தது போலவே ஒவ்வொரு குரங்கும் தங்கள் தொப்பியை எடுத்து தரையில் வீசின. தரை திடீரென்று மீண்டும் வண்ணமயமான தொப்பிகளால் மூடப்பட்டது. ராஜு எல்லா தொப்பிகளையும் விரைவாக சேகரித்து அவற்றை மீண்டும் தனது கூடையில் போட்டுவிட்டு குரங்குகள் தங்கள் மனதை மாற்றுவதற்குள் மரத்தை விட்டு விரைவாக விலகிச் சென்றான். அவை குழப்பத்தில் தலையை சொரிந்தன. கதையின் நீதி: புத்திசாலித்தனமாக சிந்தித்து அமைதியாக இருப்பது மிகவும் கடினமான பிரச்சனைகளை கூட தீர்க்கும்.